ஹலோ ஸ்வீடார்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுல. ஸோ இந்த வீடியோவே நான் எதுக்காக போட்டேன்னா, நிறையா பேர் வந்துட்டு CapCut Pro வந்துட்டு ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருந்தீங்க. நான் வந்துட்டு ஆல்ரெடி 2 தடவை CapCut Pro வந்துட்டு வெர்ஷன் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருந்தேன். பட் 2 டைமும் எனக்கு ஸ்ட்ரைக் வந்து அந்த வீடியோ ஃபுல்லாக டெலீட் ஆகிட்டு இன்னொரு வீடியோ போட்டேன்னா நான் கண்டிப்பாக வந்துட்டு கதம் கதம் சேனலே க்ளோஸ் ஆகிற நிலைமைக்கு போயிடுச்சு. ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த தடவை இந்த மாதிரி ஒரு வீடியோ கொடுத்துட்டேன். ஸோ ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, அப்படியே எண்ணெய் வலிச்ச மூஞ்சியோட இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் அப்படியே பொறுத்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணிக்கிறது இந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும்தான். ஐலைனர் இதை தவிர எனக்கு மேக்கப்பும் தெரியாது. ஸோ அதனால அதை பற்றியெல்லாம் விட்டுருவோம். ஸோ நான் வந்துட்டு வெளிப்படையாக எதையும் சொல்ல மாட்டேன். ஃப்ராங்காக சொல்லணும்னா எனக்கு ஸ்ட்ரைக் வந்துடும். அதனால நீங்கள் வந்துட்டு CapCut Pro வெர்ஷன் வந்துட்டு இப்போ வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு நிறைய எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அன்லாக் ஆகியிருக்கு. நீங்கள் DOWN பதிவு செய்யணும், இறக்கம் செய்யணும்னா நீங்கள் வந்துட்டு நான் லிங்க் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் ஏரியாவில் கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு CapCut Proல வந்துட்டு உங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்துட்டு பிஸ்னஸ் கிரியேட்டர் மோட் வந்துட்டு நீங்கள் ஆன் பண்ணணும். ஸோ நான் வந்துட்டு சைடில் காட்டுறேன் பாருங்க. ஸோ அந்த பிஸ்னஸ் கிரியேட்டர் மோட் ஆன் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு போதும். உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து காட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அது ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சில இதெல்லாம் கேட்பாங்க கொஷின்ஸ். அது ஒரு நார்மல் கொஷின்ஸ் தான், அது ஒரு இஷ்யூஸும் இருக்காது. ஸோ நம்ம வந்துட்டு மெயினாக வந்துட்டு இதுக்கு வந்து VPN தேவை. இதுக்கு வந்துட்டு Proton VPN வேணும். அந்த VPN பார்த்தீங்கன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணுறப்போ மெயினாக USA மட்டும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. USA மட்டும் போச்சுன்னா கண்டிப்பாக வந்து நெட்வொர்க் இஷ்யூஸ் வந்தே தான் இருக்கும். அதை தவிர வேற எந்த கண்ட்ரி போனாலும் சரி, நீங்கள் வந்துட்டு ஒரு சில கண்ட்ரீஸ்க்கு வந்துட்டு நீங்கள் என்ன கண்ட்ரியாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு டைமுக்கு நோ கனெக்ஷன் எரர் இருக்கும். அப்போ நீங்கள் வந்துட்டு CapCutடையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு VPN ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் ஆன் பண்ணிட்டு மறுபடியும் CapCut போய் ட்ரை பண்ணி பாருங்க. இல்லைன்னா தான் இந்த VPNலேயே மறுபடியும் ஃப்ரீயாக சர்வர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து கண்ட்ரி வந்து ஃப்ரீயாகவே சேஞ்ச் ஆகிக்கும். மறுபடியும் நீங்கள் கண்ட்ரி சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்துட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து கேட்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிடுங்க. VPN ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆன் பண்ணி பாருங்க. அந்த 20 மினிட்ஸ் தேவைப்படாது. பட் உங்களுக்கு வந்து வேற கண்ட்ரியில் வந்து டேரெக்டாக வந்து சர்வர் வந்து ஜாயின் ஆகிக்கும். இதெல்லாம் வந்துட்டு நான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கண்டுபிடிச்சது தான். ஸோ நிறைய வீடியோஸ் பார்த்துட்டேன். பட் எனக்கு எதுவுமே செட் ஆகலை. நிறைய வெர்ஷன்ஸ் பதிவிறக்கம் செஞ்சுமே எனக்கு வந்துட்டு செட் ஆகலை. கடைசியாக வந்துட்டு ஏதோ ஒரு சேனல், ஆக்சுவலாக அந்த சேனல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சேனல், எனக்கு நேம் சரியாக ஞாபகம் இல்லை. தமிழ் சேனலும் இல்லை, அதுக்கு என்ன லாங்குவேஜ் ஹிந்தியும் இல்லை, பட் இந்தியன் லாங்குவேஜ் தெரியும். அது எந்த லாங்குவேஜ்னு எனக்கு தெரியல, அந்த நேம் கூட எனக்கு தெரியல. ஸோ அதுலேருந்து டவுன்லோட் பண்ணப்போ தான் எனக்கு வந்து CapCut வெர்ஷன் வந்துட்டு எனக்கு யூஸ் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, அதுலேருந்து தான் மேக்ஸிமம் எல்லாருமே டவுன்லோட் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணுறவங்களுக்கும் வந்துட்டு எந்த இஷ்யூஸும் வர்றதில்ல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் சொல்ல வேண்டியது, பிஸ்னஸ் கிரியேட்டர் மோட் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு சில கொஷின்ஸ் எல்லாம் கேட்கும். நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு வர்றப்போ அதை நீங்கள் சும்மா ஃபில் பண்ணால் போதும். உங்களுக்கு பர்சனல் ஒர்க்கு இல்லை நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் வந்து நார்மலாகவே ஃபில் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்க இஷ்யூ பார்த்தீங்கன்னா சைன்இன் பண்ணுறது பாருங்க. நீங்கள் வந்து இமெயில் வழியாக சைன்இன் பண்ணலாம். அதுக்கு வந்துட்டு டெம்மெயில் ஒன்று நம்ம யூஸ் பண்ணுவோம். நான் வந்துட்டு டெலகிராமில் வந்து நான் வந்துட்டு அதை ஷேட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் குரோமில் கூட போய் இது பண்ணிக்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ இந்த சைடில் தரேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் போயிட்டு நீங்கள் அந்த மெயில் வந்து டெம்பரரிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் இந்தியன் வெர்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இல்லை. இந்தியாவில் வந்துட்டு CapCut வந்து பேன் பண்ணங்காட்டி நம்மளுக்கு வந்து இந்தியாவில் வந்துட்டு CapCut வந்து யூஸ் பண்ண முடியாது. பட் நாம வந்து இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு ஃபேஸ்புக் அக்கௌண்ட், ஸோ ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருந்தால் ரொம்ப சிம்பிள். நீங்கள் டைரெக்டாக ஜாயின் பை ஃபேஸ்புக் கொடுத்துட்டீங்கன்னா, உங்கள் ஃபேஸ்புக் உங்கள் மொபைலில் இருந்ததுன்னா நீங்கள் டைரெக்டாக ஆப் வச்சுருந்தீங்கன்னா டைரெக்டாக போயிட்டு ஜாயின் ஆகிக்கும். ஒரு சில டைம் எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் இஷ்யூஸ் வந்தது, ஜாயின் பண்ண முடியலை.
பட் நான் மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ட்ரை பண்றப்ப ஜாயின் ஆயிடுச்சு. என்னோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டோடைய லிங்க் ஆயிடுச்சு. ஸோ நீங்க இந்த மாதிரி நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, கேப்கட் வந்துட்டு நீங்க வந்து அப் டு டேட்டா யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ இன்ஸ்டாலெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க பழைய வெர்ஷன் வச்சிருந்தா புதுசா அப்டேட் பண்ணாம நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். பட் இது அப்படி இல்லை. இப்போ உங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டாங்கன்னா நீங்க வந்துட்டு அப்டேட் அந்த பழைய வெர்ஷனே நீங்க யூஸ் பண்ண முடியாது. அடுத்த அப்டேட் வெர்ஷன் தான் நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணணும். டெலீட் பண்ணிட்டு நீங்க மறுபடியும் அப்டேட் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். பட் இதுல என்னன்னா, நீங்க அதுதான் சொல்றேன், நீங்க வந்துட்டு நாம வந்து அப்புறம் எடிட் பண்ணலாம் வச்சுக்க முடியாது. நானே இது வந்துட்டு ஒரு 2-3 டைம் வந்துட்டு மாட்டியிருக்கேன். அப்புறம் எடிட் பண்ணிக்கலாம்னு வச்சு ஆப்பே போய் மறுபடியும் இந்த மாதிரி அப்டேட் கொடுத்து மறுபடியும் வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாம் பண்ற மாதிரி ஆயிருக்கு. முன்னாடி இப்ப நான் அதிகமா கேப்கட்ல பண்றது இல்ல. ஸோ முன்னாடி இந்த மாதிரி ஆயிருக்கு. நான் சொல்றேன், இந்த பாயிண்ட்ஸை நீங்க வந்து நோட் பண்ணிட்டீங்கன்னாவே போதும். இதுல பெருசா வேற எதுவும் இல்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு விபிஎன், ப்ரோட்டான் விபிஎன். அதுக்கப்புறம் அதுல வந்து கண்ட்ரிஸ் தயவு செஞ்சு யூஎஸ்ஏ மட்டும் இருக்கிற மாதிரி பாத்துக்காதீங்க. சுத்தமா ஆன் ஆகாது. நோ நெட்ஒர்க்னே தான் வரும். ஸோ நீங்க ஒவ்வொரு டைமும் நோ நெட்ஒர்க்னு வந்துச்சுன்னா ஆப்பை வந்து ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டு தான் மறுபடியும் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஓப்பன் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த பிசினஸ் மோட். ஸோ அதுல செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து கீழே வந்துட்டு அந்த டெம்ப்ளேட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்துடும். உங்களுக்கு முன்னாடி டெம்ப்ளேட் ஆப்ஷன்ஸ் ஷோ ஆகலனாலும் நீங்க இந்த பிசினஸ் கிரியேட்டர் மோட் வந்துட்டு நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு டைரக்டாவே வர ஆரம்பிச்சிடும். நான் கொடுக்கறதே பாத்தீங்கன்னா கேப்கட் ப்ரோ வெர்ஷன் தான். என்கிட்ட நார்மல் வெர்ஷன் இல்லை. என்கிட்ட கேட்காதீங்க. இதுவே நான் ரொம்ப தேடலுக்கு அப்புறம் தான் எனக்கு இது வந்துட்டு கரெக்டா செட் ஆச்சு. இதுவும் ஒரு சிலருக்கு செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லாம போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பிகாஸ் உங்க மொபைல் தான். உங்க மொபைல் வந்து ரொம்ப சேஃப்டி மெஷர்ஸோட இருந்ததுன்னா கண்டிப்பா வந்துட்டு செட் ஆகாது. மெயினா ஐபோனுக்கெல்லாம் செட்டே ஆகாதுங்க. அதுல வந்துட்டு இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப சாரி. நீங்க வந்துட்டு அதே மாதிரி ரிப்பீட்டடா இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் வந்துட்டு பதிவிறக்கம் செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா உங்க மொபைல் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா இதுக்கப்புறம் இந்த மாதிரி இதானது ஆப்ஸ் எதையுமே பதிவிறக்கம் செய்ய முடியாம பண்ணிரும். அதனால அதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. உங்களுக்கு தேவையான இது மட்டும், அதுவும் உங்களுக்கு ட்ரஸ்டபிளா இருந்தா மட்டும் நீங்க வந்துட்டு பதிவிறக்கம் செஞ்சு ட்ரை பண்ணுங்க. இல்லைன்னா வேணாம். பிகாஸ் இதெல்லாம் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், அதான் சொல்லிட்டு இருக்கேன். பதிவிறக்கம் செஞ்சுட்டு ஒர்க் ஆச்சா ஆகலையானு சொல்லுங்க. அப்பதான் எனக்கும் தெரியும் எத்தனை பேத்துக்கு இது ஒர்க் ஆயிருக்கு இல்ல ஒர்க் ஆகலன்னு எனக்கு தெரியும். ஸோ அதாங்க. இதே மாதிரி இதே ஷாலோட நான் இன்னொரு வீடியோக்கு வந்தாலும் வருவேன். இல்லைன்னா வேற ஷால் மாத்திட்டு வந்தாலும் வருவேன். இப்படித்தான் அடுத்த வீடியோவுக்கு போகும். இனி வந்துட்டு இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டு நிறைய ஏமாத்து வேலைங்க நடந்துட்டு இருக்கு. நான் வந்து ஏமாந்துருக்கேன். அந்த மாதிரி நிறைய வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாரி, அது வந்துட்டு இன்னொரு சேனல்ல வரும். அதனோட லிங்க் நான் வந்துட்டு கொடுத்துட்றேன். ஸோ பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்க. அதில் நான் தான் வீடியோ போடாம வச்சிருக்கேன். பட் அதுக்கும் நான் வந்துட்டு கொடுத்துட்றேன்.